இருக்குது பிரதர், அதில் போட்டிங்கன்னா அவ்வளோ மெசேஜ் வந்துடும் அப்படின்னாங்க. கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா பிரதர் அப்படின்னு. கர்த்தர் நல்லவர், அப்படி எடுத்த மெசேஜ் அல்ல இது. தேவன் உண்மையாகவே நம்மளோடு பேச விரும்புகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஜீசஸ். விசுவாச கப்பல் ஒன்று. ஹல்லேலூயா. தேவ பாதத்திலே நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக, கர்த்தர் நம்மளோடு இடைப்படும்படியாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பிரதிட்சமாக வரும்படியாக, கர்த்தர் என்ன பேசணும்னு சொல்லி நீங்க கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் இருந்து நாங்கள் தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். யா ஹல்லேலூயா. Thank you, Jesus. விசுவாச கப்பலொன்று செல்கின்றது, நீண்ட பயணமாய் செல்கின்றது. விசுவாச கப்பலொன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் சொல்லுங்களேன், அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி, அக்கரை நோக்கி, அக்கரை நோக்கி, அக்கரை நோக்கி, ஆழம் நிறை கடலில் செல்கின்றது. அலை வந்து மோதியும் செல்கின்றது, ஆழ்வரை போடி செல்கின்றது. ஆண்டவர் அதற்கு மாலுமியா. தகப்பனே, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமாக நீங்கள் மெசேஜை கவனமாக ரொம்ப சென்சியராக கேட்கக்கூடாது. கொஞ்சம் இணைந்து வந்தீங்கன்னா கொடுக்குற எனக்கும் சப்போர்ட்டாக கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில், கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய வாக்குத்தத்தமான வார்த்தை. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உடன்படிக்கையான ஒரு வார்த்தை, கவர்னன்ட். கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை, ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த அந்த உடன்படிக்கையை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தை வாசித்திருங்க. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும், எகிப்தியர் வாசிங்க. நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன், நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன்.
ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி, நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். போதும் சிஸ்டர். அல்லேலூயா. இது ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் உடன்படிக்கையின் வார்த்தையை நினைவு கூறுகிற ஒரு காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலே காணப்படுகிறார்கள். உடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருக்கிறது. இவருடைய வாழ்க்கையை திருப்பி பார்ப்பதற்கோ யோசித்து பார்ப்பதற்கோ சிந்தித்து பார்ப்பதற்கோ நேரம் கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் பார்வோன் ராஜா இந்த எகிப்து ஜனங்களை அவ்வளவாய் நெருக்கினான், அவ்வளவாய் அவனை ஒடுக்கினான், அவ்வளவாய் அவனை நசுக்கினார்கள், அவ்வளவாய் அவர்கள் மேலே சுமைகளை சுமத்தி பாடுகளை சுமத்தி எப்பெல்லாம் ஆராதிக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு வேலையை கொஞ்சம் கூட்டி கொடுப்பான். எப்பொழுதெல்லாம் கொஞ்சம் தேவனை குறித்து யோசிக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்களோ அப்பொழுதெல்லாம் கொஞ்சம் கூடி வேலைகளை கூட்டி கொடுப்பான். இதுதான் பார்வோனின் அடிமைத்தனத்தின் ஆவி. அப்போ நான் ஒரு 5 காரியத்தை உங்கள் மத்தியிலே வைக்க ஆசைப்படுகிறேன். நைட் பிரேயரான்னு கேட்டக்கூடாது நீங்க. 1, எகிப்தில இருந்து வெளியே வா. முடிந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது தலைப்பு, மோவாப்பை விட்டு வெளியே வா. 3வது குறிப்பு, பாபிலோனை விட்டு வெளியே வா. 4வது குறிப்பு, சோதோமை விட்டு வெளியே வா. 5வது குறிப்பு, வனாந்திரத்தை கடந்து வா. ஏன் முன்னாடியே சொல்கிறேன் சொன்னால் நேரம் அனுமதிக்கதை பொறுத்து இதை நான் ஸ்கிப் பண்ண வேண்டியதாக வரும். அப்போ முதலாவது பார்க்கிற ஒரு சம்பவம் என்ன? எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நீங்களும் நானும் வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் இருந்து நீங்களும் நானும் நாளே வெளியே வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். இவர்கள் நாம் எகிப்திலே இருக்கிறோம், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், அல்லது பாவ வாழ்க்கையில இருக்கிறோம், அல்லது ஒரு உபத்திரவத்தின் காலத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் யோசிக்க முடியவில்லை, அவர்களாலே சிந்திக்க முடியவில்லை. இப்படித்தான் அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆராதிக்க போக வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு வேலை வந்து விடுகிறது, சபைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துகிறது, ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போக வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. அப்படித்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. அப்படித்தான் இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் திரும்பி பார்ப்பதற்கு நேரமில்லை, இவர்கள் யோசித்து பார்ப்பதற்கு நேரமில்லை, ஆராதனை செய்வதற்கு நேரமில்லை, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நேரமில்லை. ஆனால் ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே அநேக சூழ்நிலையிலே பாருங்கள், அங்கே ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் எகிப்திலே இவர்கள் தங்கியிருக்கிறார்கள். கானானை ஆண்டவர் முன்பாக வைத்திருக்கிறார், ஆனால் இவர்கள் இருப்பதோ எகிப்து. தேவன் மேன்மைகளை வைத்திருக்கிறார், ஆனால் இவர்கள் இருக்கதோ எகிப்து. தேவன் உன்னதமான ஆசீர்வாதங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலே உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் இவர்கள் எகிப்திலே இருக்கிறார்கள்.
எகிப்து என்று சொன்னால் அது உலகத்தின் அடிமைத்தனத்தின், உலகத்தின் காரியத்தை, உலகத்தின் ஆசைகளை, உலகத்தின் இச்சைகளை, உலகத்தின் மேன்மைகளை, உலகத்துக்கு அடுத்த காரியங்களையே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நேரங்களை செலவழித்து நாம் கடந்து போய் விடுகிறோம். தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மைகளை மறந்து, அந்த உயர்வுகளை மறந்து, அந்த ஆசீர்வாதங்களை மறந்து, அந்த நித்தியத்தை மறந்து, தேவன் என்னை அழைத்த அழைப்பை விட்டு, தேவன் என்னை பிரித்தெடுத்த அந்த தரிசனத்தை விட்டு நாம் எகிப்தை விட்டு வெளியே வராமல் ஒரே இடத்துல இருக்கிறபடினாலே தேவன் வைத்திருக்கிற அந்த நிலையான ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இதுதான் நடந்தது. 430 வருஷம் இவருடைய வாழ்க்கையின் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனால் எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு மனசில்லை. நமக்கு மேன்மை இருக்கிறது, ஆனால் எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு மனசில்லை. தேவன் நம்மளை கனம் பண்ணுவார், வாக்குத்தத்தம் இருக்கிறது, வாக்குத்தத்தத்தின் வார்த்தை இருக்கிறது, ஆனால் அதை சுதந்தரிப்பதற்கோ நம்மளால முடியவில்லை. அநேக சூழ்நிலையிலே பார்வோனின் ஆவி நம்முடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருப்பதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கை சில இடத்திலே நம்மளை சிறையாக்கி வைத்திருப்பதை பார்க்க முடியும். பார்வோன் ஆவி நம்முடைய வாழ்க்கையை சில இடத்துல இருந்து எழும்ப முடியாமல் இருப்பதை பார்க்க முடியும். பார்வோன் ஆவி நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற மேன்மைகளை சுதந்திரிக்க முடியாமல் வைத்திருப்பதை பார்க்க முடியும். எல்லாரும் ஆராதனைக்கு வருவோம், சபையிலே கூடியிருப்போம், ஆனால் தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா? அதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவன் தந்திரமாய் செயல்படுவதை பார்க்க முடியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9 வாசிங்க. அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், அதிலே அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள், வீண் வார்த்தைகளுக்கு அவர்களை செவி கொடுக்க விடாதீர்கள் என்று கட்டளையிட்டான் என்று கட்டளையிடுகிறான் பார்வோன். பாருங்கள், இப்படித்தான் நம்ம யோசித்து பாருங்க. நம்ம ஜென்ரலா நம்முடைய லைஃப்ல நீங்க யோசித்து பாருங்க. தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? வேலைக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். குடும்ப சிச்சுவேஷன் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எங்கேயாவது போக வேண்டும் என்று சொன்னால் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆலயத்துக்கு வருவதற்கு நீங்களும் நானும் காண்பிக்கிற முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை இந்த நாளில் யோசித்து பாருங்கள். லிசன், கவனியுங்கள். பாருங்கள், எகிப்திலே இருந்து வெளியே வர நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். தாவீதை குறித்து எல்லாருக்கும் நன்றாக தெரியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அவன் எங்க போக வேண்டும் சொல்லுங்க கொஞ்சம். இங்க என்ன எங்க யாருடைய யுத்தம் கவனிங்க, தெரியுதா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க கொஞ்சம். யாருடைய யுத்தம்? ராஜாக்களை யுத்தம்னா யார் போகணும்? கேட்கல கொஞ்சம். ராஜா போகணும். ராஜா போய் ஜனங்களுக்காக நிற்க வேண்டும். என் தேசம் அழிக்கப்பட போகிறது, என் தேசம் இன்னொரு தேசத்தால் சிறைப்பிடிக்கப்பட போகிறது. அப்போ என் தேசத்துக்காக திறப்பிலே நிற்க வேண்டிய பங்கு, திறப்பிலே நிற்க வேண்டிய உரிமை எனக்கு அந்த இடத்துல இருக்கிறது. நான் தான் போய் நிற்க வேண்டும். ராஜாக்கள் யுத்தம் நடக்கிற அந்த காலகட்டத்திலே இவன் அரண்மனையில இருக்கிறான். சொகுசு வாழ்க்கை, பிரியமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை,
சுகமான வாழ்க்கை, எதுவும் வழிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இவன் அமைத்துக் கொள்கிறான். ஜனங்களுக்காக நிற்க வேண்டிய இந்த ராஜாவுடைய தாவீது அவன் அரண்மனையிலே தங்கியிருக்கிறான். தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நீங்களும் நானும், தேவ பிரசனத்தில் இருக்க வேண்டிய நீங்களும் நானும், உலகத்தில் பாவத்தை ஜெயிக்க வேண்டிய நீங்களும் நானும், உலகத்தில் கட்டுகளிலிருந்து வெளியே வர வேண்டிய நீங்களும் நானும் அநேக வேளையிலே இப்படித்தான் ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்து விடுகிறோம். அது இல்ல பிரதர், இது இல்ல பிரதர், வர முடியல பிரதர், தூங்கிட்டம் பிரதர். ஆண்டவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். இப்படி சூழ்நிலைகள் அமையும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து, சிஸ்டர், அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இவன் பாருங்க ஜாலியா எப்படி இவன் லைஃபை என்ஜாய் பண்றான்னு சொல்லிட்டு வாசிங்க. தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். பாருங்கள், யுத்தத்தில் என்ன நடக்குது அக்கறையில் இவனுக்கு. யுத்தத்தில் என் ஜனங்களை அனுப்பிவிட்டு இருக்கிறமே, என் சேவகர்களை நான் அனுப்பிவிட்டு இருக்கிறேனே, என்னுடைய படை வீரர்களை நான் அனுப்பிவிட்டு இருக்கிறேனே, அங்க என்ன சம்பவித்து இருக்கிறோம், அப்படித்தான் இவனுக்கு கவலை இருந்திருக்கணும். சொல்லுங்க, கரெக்டா? வசனம் தானே, வசனத்தை தானே பேசுறேன் இல்லையா? அமைதியா இருக்காதுங்க. அப்ப இவனுக்கு என்ன தாக்கம் இருந்திருக்கணும், இவன் இருதயத்துல இவனுக்குள்ளாக என்ன இருந்திருக்கணும் சொன்னா, யுத்தத்தை குறித்த பாரம் இருந்திருக்கணும் இல்லையா? கரெக்டா? அப்போ யுத்தத்துல என்ன நடக்கணும், யுத்தம் எப்படி இருக்கோ தெரியலையே, என்னுடைய ஜனங்களை நான் அனுப்பி இருக்கிறேனே, என்னுடைய இடத்தை அவர்கள் கைப்பற்றி விட்டால் என்ன செய்வது என்கிற பயத்தில் இருக்க வேண்டிய தாவீது, அக்கறையில் இருக்க வேண்டிய தாவீது, தேவ சமூகத்திலே திறப்பில் நின்று கதற வேண்டிய தாவீது எங்க சுத்திக்கிட்டு இருக்கான்? யாரை விசாரிக்க அனுப்புறான்? இப்படித்தான் பல சூழ்நிலைகளிலே தந்திரமாக பிசாசு நம்மளை வஞ்சித்து போடுவான். தாவீது அவன் இருந்தது நிமித்தம் அந்த சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் படித்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ எதெல்லாம் அந்த தாவீது இழந்து போனான் தெரியுமா? ஒன்று, உடைய பிள்ளையை இழந்தான். இரண்டாவது, தேவாலயத்தை கட்ட வேண்டிய தாவீது. நம்ம அந்த வசனத்தை அதிகாரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது தான் அந்த ஆலயத்தை கட்டணும், அதுதான் அவனுக்கு ரைட்ஸ், அவன் தான் அதை கட்ட வேண்டிய உரிமை அவனுக்கு. யாருக்கு? தாவீதுக்கு. ஏன்னா அவ்வளவு ஆண்டவர் அவ்வளவு தூரம் அவன் நேசித்த மனுஷன். தேவன் அவனை கட்ட விடல. இரண்டாவது ஆசீர்வாதம் இழந்து போனான். மூன்றாவது ஆசீர்வாதத்தை இழந்தான். அந்த ஆலயத்தை இவன் கண்ணார பார்க்கவில்லை. கவனிக்கிறீங்களா? அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எகிப்திலே இருந்து விட்டால் அநேக ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற முடியாது என்கிற சத்தியத்தை நீங்களும் நான் புரிந்து கொண்டால் போதும், எந்த சூழ்நிலையிலும் நம்மளால இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஒரு பகுதி, எகிப்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள், அவ்விடமிட்டு போங்கள். எவ்விடம் விட்டு? எகிப்தை விட்டு. அசுத்தமானதை தொடாதீருங்கள், அசுத்தமானதை தொடாதீருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, கவனியுங்கள். அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு என்ன செய்யுங்க? சுத்திகரிங்க. எகிப்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்படுங்கள், புறப்படுங்கள். மூன்றாவது வசனத்தை வாசிங்க. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4, பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான், அசிரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? நீங்க 1வது வசனம் வாங்க. எழும்பு எழும்பு சியோனே, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இனி உன்னிடத்திலே வருவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் புறப்படுங்கள், இந்த இடத்தை விட்டு வெளியே வாருங்கள். நீ அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளை அல்ல, நீ எகிப்திலே இருக்க வேண்டியவன் அல்ல. உனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது, உனக்கு ஒரு பதவி இருக்கிறது, உனக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. அதை நோக்கி எகிப்தை விட்டு வெளியே வா என்று அழைக்கிறார். நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் இல்லப்பா. அந்த வசனம் பாத்தீங்களா? அது அந்த வசனத்தை படிச்சீங்களா? அது என்ன சொல்லி இருக்கு? ஆசாரிகள் பாத்திரங்களை, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே. பின்ன யாரு? அவருடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் அவருடைய சேவையை செய்கிறவர்கள், அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், அவருக்காக வாழ வேண்டியவர்கள், அவருக்காக நிற்க வேண்டியவர்கள், பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டியவர்கள். நீங்களும் நானும் எகிப்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட வேண்டிய நீங்களும் நானும் பாவத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட வேண்டிய எகிப்திலிருந்து இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே புறப்படுங்கள். இன்னும் ஏன் எகிப்தின் வாழ்க்கை? இன்னும் ஏன் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை? இன்னும் ஏன் பாவத்தின் வாழ்க்கை? இன்னும் ஏன் பொருளாசையின் வாழ்க்கை? இன்னும் ஏன் நம்முடைய வாழ்க்கை அப்படியே கிடக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்க வேண்டுமா? அதை புறப்படும்படியாக அல்லது வெளியே வரும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். மோவாப்பை விட்டு வெளியே வா. எடுத்து வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 26வது வசனம். அவனை வெறிக்கொள்ள செய்யுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தன் வாந்தி பண்ணின அதிலே புரளுவான், அவன் பரியாசத்துக்கு இடமாவான். பாருங்கள், இந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது. மோவாப் யார் என்று சொன்னால், நீங்கள் வேதத்திலே நன்றாக படித்தவர்கள், நீங்கள் உங்களுக்கு தெரியும். மோவாப் என்று சொன்னால் உலகத்தோடு கலப்படமானவர்கள். உறவற்ற முறையிலே உருவான மோவாப் தேசம். பாவம் எது, பரிசுத்தம் எது என்று தெரியாதவர்கள், தேவன் எது, விக்கிரகம் எது என்று தெரியாதவர்கள், நன்மை எது, தீமை எது என்று தெரியாதவர்கள், ரட்சிப்பு எது, வேசித்தனம் எது என்று தெரியாத ஜனங்கள், கலப்படமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், வெறி கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள். இப்படிப்பட்ட மோவாப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மோவாப்பியர் என்னாகமம் 22வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசிக்கலாம். 22:5வது அதிகாரத்தை வாசிங்க. அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ மோவாப் தேச பக்கத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போன உடனே இந்த மோவாபியர்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேலர்களை இங்கே தங்க விட்டால் இந்த தேசத்தை அவர்கள் சூறையாடி விடுவார்கள் என்று சொல்லி யாரை இவர்கள் விட்டு சபிக்க விடுகிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அந்த இடத்துல பிலியோம் என்கிற தீர்க்கதரிசியை அழைத்து
இஸ்ரவேல் ஜனங்களை சபித்து போட வேண்டும் என்று சொல்லி பாலாக் ராஜா ஏவி விடுவதை நாம் பார்க்க முடியும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவர்கள் எடுத்த முயற்சியை நாம் பார்க்கிறோம். அப்போ இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு ஜனங்களாய் இருக்கிறார்கள். சொல்லுவாங்களே, கரடு முரடான ஜனங்கள், பாவத்தை குறித்த எச்சரிப்பில்லாத ஜனங்கள், விழிப்பில்லாத ஜனங்கள், அதை குறித்த அறிவில்லாத ஜனங்கள், யார் யாரோட இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஞானமில்லாத ஜனங்கள். இவர்களை கர்த்தர் அருவருத்தார். இவர்களோடு கைகலப்பாக இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் இவர்களை வெறுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மோவாப் தேசம் ஒரு அருவருக்கக்கூடிய தேசமா இருந்தது. அந்த பின்னணியை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். இப்படி நகோமி மோவாபியசியான தன் மருமகன் ரூத்து கூட மேபாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தான். வற்கோதுமை அறுப்பின துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். பாருங்கள், இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நகோமி என்கிறதான ஒரு மனுஷி பெத்லகேமில இருந்து மோவாப்புக்குள்ளே போவதை பார்க்க முடியும். எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் சிச்சுவேஷனை மாற்றிக்கொண்டு தவறான ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு தவறான ஒரு நோக்கத்தோடு அந்த மோவாப்பு தேசத்துக்குள்ளே போகிறதை பார்க்க முடியும். ஆனால் என்ன நடந்தது? அந்த சம்பவம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்று சொன்னால், மோவாப்புக்குள்ளாக இவர்கள் குடும்பமாக போகும் பொழுது நெகேமியா 1வது வசனம் வாசிங்க. போதும், அங்கே என்ன செஞ்சிட்டாங்க? இருந்து விட்டார்கள். மோவாப்போடு இஸ்ரவேல் ஜனங்கள் கலக்கக்கூடாது, மோவாப்போடு எந்த சம்பந்தமும் வைக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இதை மீறி இவர்கள் மோவாப்பு தேசத்துக்குள்ளாக போகிறார்கள். பஞ்சம் பெரிய அந்த சரித்திரம் இங்க பைபிள்ல நமக்கு ஒரு குறிப்பிட்ட வசனம் தான். ஆனா அந்த சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது பஞ்சம் ஒரு பெரிதான பஞ்சமா ஒண்ணு இல்லை. அங்க இவர்களுக்கு வாழ முடியும். இவர்கள் காணி என்று சொல்லப்படுது. அதாவது நிலங்கள்லாம் இருந்தது, ஏராளமான நிலங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை வாசித்து பின்னாடி அவங்க திரும்பி வந்து அந்த நிலத்தை திருப்பி கொண்டார்கள் என்று சொல்லி இருக்கும். அப்போ நிலங்கள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இவர்கள் மோவாப்பு தேசத்துக்குள்ளாக போகிறார்கள். மோவாப்பு தேசத்துக்குள்ளாக போகும் பொழுது இவள் தன்னுடைய கணவனை இழக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை இழக்கிறார், தன்னுடைய சமாதானத்தை இழக்கிறார், தன்னுடைய சந்தோஷத்தை இழக்கிறார், தன்னுடைய நிம்மதியை இழக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் மாறாக நினைத்து வந்தாரோ எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே மாறா என்கிற அனுபவம் அவருடைய வாழ்க்கையில வந்து விட்டது. கசப்பு நிறைந்த வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. ஏன் மோவாப்பு தேசத்துக்குள்ளாக வந்தோம் என்கிறதான சிந்தை இல்லாமல் அவர்கள் மறுபடியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்கு பெண் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். கணவன் இழந்து விட்டார், மறுபடியும் கணவன் இறந்து விட்டார் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? உடனே என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? மறுபடியும் வந்திருக்கணும் இல்லையா? மோவாப்பை விட்டு என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்க வேண்டும். சோ வரல. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்க பொண்ணு பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதற்கு மேலாக 10 வருடங்கள் அந்த மோவாப்பு தேசத்திலே இருக்கிறார்கள். பிள்ளைகளும் மரித்து போனார்கள். யங் ஸ்டேஜ். தவறான ஒரு முடிவு, தவறான ஒரு தீர்மானம், தவறான ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது உள்ள ஆசீர்வாதங்களையும் இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். அப்போ
அப்போ நீங்களும் நானும் இந்த மோவாப்பின் ஒருவேளை அனுபவத்துக்குள்ளாக இருப்போம் என்று சொன்னால் மோவாப்பை விட்டு நீங்களும் நானும் வெளியே வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோவாப்ல இருக்கிறோன்னு சொல்லி அநேகருக்கு தெரியவே செய்யாது. ஏன்னா நெகோமிக்கு தெரியல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. வஞ்சனையான காரியங்களை கொடுத்து, மறைவான காரியங்களை கொடுத்து, ஆண்டு யோசிக்க முடியாமல், சிந்திக்க முடியாமல், அதை குறித்த காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு தென்படாமல் என்ன செஞ்சு விடுவான்? மறைத்து விடுவான் காரியங்களை. அப்போ முதலாவது பார்த்தோம், எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். இரண்டாவது, மோவாப்பை விட்டு நீங்களும் நானும் வெளியே வர வேண்டும். தானியேலை போல ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கலப்படம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கடந்த நாள் என்னுடைய பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட சில காரியங்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன், குட்டியம்மா, நமக்குன்னு எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் இருக்கணும். அடுத்து சொன்னேன், எப்பயுமே நம்ம ஒரு பிராண்டட் உள்ள ஒரு இதாக இருக்கணும். பிராண்டட்னா தெரியும்ல, பொருள் ஒரிஜினல் தான் அதுக்குள்ளே இருக்கும், டூப்ளிகேட் அது கூட பொருத்த முடியாது. இப்போ சாம்சங் மொபைல் வச்சுக்கோங்களேன், டூப்ளிகேட் இருக்கு, ஒரிஜினல் இருக்கு. நீங்க ஒரிஜினலை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ அந்த ஒரிஜினல் குவாலிட்டியை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும், இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு குவாலிட்டியான லைஃபா இருக்கணும், ஒரு குவாலிட்டியான வாழ்க்கையா இருக்கணும், ஒரு தரமான, ஒரு நிலையான, ஒரு உறுதியான இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். வேலையில் இருக்கிறீங்களா? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். குடும்பத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் யார் என்பதை நிரூபிங்க. வேலையில் இருக்கிறீங்களா? நீங்க யார் என்பதை நிரூபிங்க. உலகத்துக்குள்ளாக போறீங்களா? நீங்க யார் என்று நிரூபிங்க. நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிராண்டட் இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நல்ல குவாலிட்டி நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும், தரமானவர்களாக இருக்க வேண்டும் நீங்களும் நானும். அதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆசாரியர்களாக இருக்க வேண்டிய நீங்களும் நானும், லேவியர்களாக இருக்க வேண்டிய நீங்களும் நானும், அதைத்தான் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்க வேண்டிய நீங்களும் நானும் அதற்கேற்ற தகுதி உடையவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்போ எந்த இடத்துல போய் நின்றாலும் நான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். எந்த இடத்துல போய் நின்றாலும் இவன் ஒரு தரமான பொருள் என்பதை காண்பிக்கப்பட வேண்டும். எந்த இடத்துல போய் நின்றாலும் இவன் ஒரு குவாலிட்டியான மனிதன் என்பதை நிரூபிக்க வேண்டும். சிலர்லாம் பார்த்துருப்பீங்களா, அவரா அப்படி பார்த்துருக்கீங்களா நீங்கள்லாம்? சில அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நான் நிரூபித்து வாழ வேண்டும். தானியேல் நிரூபித்து வாழ்ந்தார். பாபிலோனிலே 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. நேபுகாத்நேச்சர் சிலையை உண்டாக்கி பணிந்து கொள்ள வேண்டும் சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது, பத்திரம் எழுதப்பட்டு விட்டாச்சு. ஆனாலும் தானியேல் சொல்றாரு, நோ, நம்மளால முடியுதா? கலப்படம் இல்லாத வாழ்க்கை நாம் வாழணும். அதற்கு தான் அளிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம், உண்மை. மோசே குறித்து ஆண்டவர் சொல்கிறார், எங்கும் உண்மையுள்ளவன். மோசே குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவன், நான் சொல்லுவதெல்லாம் கேட்கிற ஒரு மனிதன். எத்தனை பேரை குறித்து ஆண்டவர் சொல்ல முடியும்? அழைத்து சொல்ல முடியும், என்னுடைய தாசன், எனக்காக நிற்பாயாயவன், எனக்காக வாழ்ற பிள்ளை, எந்த இடத்திலும் கலப்படமாக மாட்டான், எந்த இடத்திலும் கைகோர்க்க மாட்டான், எந்த இடத்துல என்னை விட்டு கொடுக்க மாட்டான், எந்த இடத்துல என்னை தலை தாழ்த்தி பேச மாட்டான். ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில வேணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இல்லையா? அதற்குத்தான் ஆண்டவர் வனாந்தரத்துக்கு மோசையை அனுப்புகிறார். உலக பிரகாரமான எத்தனையோ பணம், பொருள், ஆசை, பதவி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. இதெல்லாம் ஈஸியா யார் வேணாலும் சம்பாதிக்கலாம், யார் வேணாலும் பெரிய ஆளா மாறலாம், இல்லையா?
இன்னைக்கு சாதாரண ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற மனுஷன் பேங்க்ல அந்த கடந்த நாளுக்கு ஒரு பிரதரோட பேசிக்கிட்டு அவர் சொன்னார் 1.5 லட்சம் திராம்ஸ் அவர் பேங்க் அக்கௌண்ட்ல. யோசித்து பாருங்க. அப்போ யார் வேணாலும் என்ன செஞ்சிடலாம், மேலே வந்துடலாம் ஆண்டவருக்காக வாழுவதற்கு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? ஆண்டவருக்காக நிற்கதற்கு, ஆண்டவருக்காக ஒரு குவாலிட்டி வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆண்டவருக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்வதற்கு எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதை தானியேல் செய்து காண்பித்தார், அவர் நிரூபித்து காண்பித்தார். பாருங்கள், அவர் 7 மடங்கு அக்னி சூளை அங்கு தீ எறிந்து கொண்டு இருக்கிறது, தூக்கி போடுறாங்க, அங்கு உலாவிக் கொண்டு இருக்கிறாங்க. அந்த அக்னி சூளையிலும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பாருங்களேன் அவங்க லைஃப்பை. அப்போ எவ்வளோ தூரம் அவன் வைராக்கியமாக இருந்திருக்கான் பாருங்க. இன்னைக்கு சின்ன பிரச்சனை வந்தோடனே யாராவது ஒன்று சொல்லிட்டா, யாராவது ஒன்று நம்மளை எந்த மாதிரி ஒரு காரியத்தை இது பண்ணிட்டா நம்ம என்ன செஞ்சிடறோம்? அவ்வளோதான். என்ன ஆண்டவரே இதுக்கு எங்களை கொண்டு வந்தீங்க? எகிப்தில் நல்லா தானே இருந்தோம், கொம்புட்டிக்காய் கிடச்சது, வெங்காயம் கிடச்சது, ஆமாம் எதையோ யோசித்து சொல்கிறான், வெள்ளரிக்காய் கிடச்சது, கூழ் கிடச்சது, நல்லா தானே லைஃப் போய்க்கு இருந்தது. அவன் நெருக்குனாலும் டென்ஷன் இல்லாமல் போய்க்கு இருந்தது. ஆனால் இங்கே பரிசுத்தம், ரட்சிப்பு, அது இது என்னெல்லாம் நம்மளை உபத்திரப்படுத்துங்க. இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்க சொன்னான் வனாந்தரத்தில். அப்போது அந்த லைஃப் நல்லா இருக்கு, உலக வாழ்க்கை, யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லை. நீ இப்படி வாழ்றியன்னு சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ உங்களையும் என்னையும் அழைத்திருக்க. கை தூக்கி ஆமென் சொல்லுங்களேன். அதை விசுவாசிக்கிறவங்க ஆமென். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை முன்வைங்க. என் முன்னால என்ன வேணாலும் வரட்டும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். யோவின் புஸ்தகம் ரூத்து 4:11 வாசிங்க. நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும், கவனிங்க, கொஞ்சம் நல்ல வசனத்தை கவனிங்க. ராகேலை போலவும், ராகேலை போலவும், லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து, நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். பாருங்க, யார சொல்றாரு? ரூத். சொல்லுங்களேன், கவனிக்கீங்களா, இருக்கீங்களா? யார சொல்றாரு? ரூத் யாரு? மோவாப்பு பெண்மணி. 2 சாய்ஸ் அவளுக்கு வைக்கப்பட்டது. நெகேமி சொன்னாங்க, என்னால் முடியாது, நீ உன் லைஃப்பை நீ தேடிக்கோ. மோவாப்பில் ஏராளமாக நல்லா பராக்கிரமசாலி இருப்பான், பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, உன் வாழ்க்கை நீ தேடிக்கோ, போய்க்கோமா. என் கூட வந்து 400 கல்யாணம் முடிச்சு அவன் பிள்ளை பிறந்து அப்படி அந்த லைஃப்பு எப்படி உனக்கு நான் மறுவாழ்வு கொடுக்க முடியும்? நீ போயிரு, உன் லைஃப்பை தேடிக்கோ. 2 சாய்ஸ் இருந்தது. மோவாப்பும் இருந்தது, யூதா தேசமும் இருந்தது, பெத்லகேமும் இருந்தது. ஆனால் அவள் தெரிந்தெடுத்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கு அந்த ரூத்துவை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார் பாருங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை லோவா இருக்கலாம், பொருளாதாரத்தில் குறைஞ்சிருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம். தேவனுக்காக வாழ்ந்து பாருங்க, தேவனுக்காக நின்று பாருங்க, தேவனுக்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க, அர்ப்பணித்து பாருங்க. தேவன் இந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் மோவாப்பை விட்டு வெளியே வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ வாசிக்க நேரில் 1 ராஜாக்கள் 18:21 சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் 2 நினைவுகளோடு குந்தி குந்தி எப்படி நீங்க வாழ்வீர்கள்? ஒன்று, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்றுங்க. எனக்கு இதுவும் வேணும் அது வேணும் எப்படி சாத்தியமாகும்? எனக்கு உலகமும் வேணும் பரிசுத்தமும் வேணும் எப்படி சாத்தியமாகும்? எனக்கு ஆசீர்வாதமும் வேணும் எனக்கு உலகமும் வேணும் எப்படி சாத்தியமாகும்?
கர்த்தத்தையும் கர்த்தர் தான் என் தெய்வம் அறிக்கை பண்ணுங்க. அதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த நடந்த சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் படித்து பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் மத்திய 6:24 சொல்லப்படுகிறது, 2 எஜமானுக்கு எப்படி ஊழியம் பண்ணுவ, உலகத்துக்கும் தேவனுக்கும் எப்படி ஊழியம் பண்ணுவ, நீ போய் படித்து பாருங்கள். சம்பவம் இருக்கிறது. சுருக்கமாக முடித்து விடுங்க. அடுத்து அந்த பாபிலோன் விட்டு வெளியே வா, சோதோமை விட்டு வெளியே வா. நீங்கள் வீட்டில் போய் அதை கொஞ்சம் நீங்க சமரஸ் பண்ணி பாருங்க. சரி, கடைசியாக முடிக்கிற ஒரு நேரம் வந்துட்டு, அடுத்து வனாந்திரத்தை கடந்து வா. மூன்றாவது ஒரு பகுதி, வனாந்திரத்தை கடந்து வர வேண்டும். இன்னைக்கு எகிப்தை கடந்து வந்து விட்டோம், மோவாப்பை கடந்து வந்து விட்டோம், ஒருவேளை பாபிலோனை கடந்து வந்திருக்கலாம், சோதோமை கடந்து வந்திருக்கலாம். இப்போ வனாந்திரம் தான் நமக்கு ஒரு எக்ஸாம் சென்டர், ட்ரைனிங் சென்டர் என்று வச்சுக்கிடலாம், அல்லது நம்மளை பரிசோதிக்கிற ஒரு இடம் என்று சொல்லி வச்சுக்கிடலாம், அல்லது பரலோகத்துக்கு போவதற்கு நுழைவு சீட்டை வாங்குகிற ஒரு இடம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம், அல்லது அந்த இடம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிற ஒரு இடமாக கூட வைத்துக் கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் கடந்து வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. இப்பதான் ஆரம்பமாகுது ஆவிக்குரிய போராட்டம். நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்தை தாண்டிடலாம், உலக பிரகாரமா லைஃப் நம்ம கொஞ்சம் கூட அப்படியே ஜஸ்ட் போய் பண்ணி வந்துடலாம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையிலே வாசிங்க 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18-19 வாசிங்களா கொஞ்சம் குயிக்கா. குமாரனாகிய தீமோத்தேவே, உன்னை குறித்து உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அநேக வேளையில விசுவாசத்தோடு வந்து கொண்டிருப்போம், செங்கடல் வந்து நிற்கும். விசுவாசத்தோடு வந்து கொண்டிருப்போம், யோர்தான் வந்து நிற்கும். விசுவாசத்தோடு வந்து கொண்டிருப்போம், எரிகோ வந்து நிற்கும். விசுவாசத்தோடு கொஞ்சம் முன்னேறி வந்து கொண்டிருப்போம், ஆயுப்பட்டணம் நிற்கும். இதெல்லாம் தாண்டி நாம் வர வேண்டும். அல்லேலூயா. வனாந்தரம் நம்மளை உருவாக்குகிற இடம். பாயிண்ட மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். வனாந்தரம் நம்மளை உருவாக்குகிற ஒரு இடம். வனாந்தரம் நம்மளை தலைவனாக மாற்றுகிற ஒரு இடம். வனாந்தரம் நம்மளை சிறந்த இடத்திலே நிலைநிறுத்துகிற ஒரு இடம். வனாந்தரம் நம்மளை தகுதி உடையவனாக நிறுத்தக்கூடிய ஒரு இடம். நீங்கள் மோசே, யோசேப்பு, யாக்கோ இப்படியெல்லாம் அது வருது. வனாந்தரம் என்பது நம்மளை பயிற்சியாளனாக மாற்றுமாம். நீங்க மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுப்பீங்க. வனாந்திர வாழ்க்கையை தாண்டியாச்சுன்னா நான் மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கவர்களாக என்ன செய்வோம், மாறிவிடுவோம். அதே மாதிரி வனாந்திரம் என்பது எந்த இடத்திலும் நம்மளை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும். அல்லேலூயா. செங்கடல் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், எந்த சூழ்நிலை வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை நிமிர்த்து வைக்கிற ஒரு இடமா இருக்கு. 7வது, வனாந்திரம் ஸ்தானாதிபதியாக நம்மளை நிறுத்தும். வனாந்திரம் நம்மளை சீசர்களாக உருவாக்கும். வனாந்திரம் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நாம சரியாக்கப்படாம இருக்கிறதோ அதெல்லாம் சரிபரித்து விடும் இந்த வனாந்திரம். வனாந்திரத்திலே வனாந்திர வாழ்க்கை உங்க உறவு நீங்க யார்கிட்டலாம் அதிகமா உறவு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அதனுடைய எல்லை என்ன என்பது இந்த வனாந்திரம் நமக்கு காண்பித்து விடும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லி முடிக்கிறேன். நான் யோசித்து பார்ப்பேன். ஆக்சுவலி ஆகார் வந்து ஆபிரகாமுக்கு மனைவி தான் ஆக்சுவலி, இல்லையா? சொல்லுங்க எல்லாமே, கொஞ்சம் கையை தூக்குங்களேன். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? சரி, ஓகே. இப்போ குழந்தை பிறந்துருச்சு, இஸ்மவேல் பிறந்தாச்சு ஆகாருக்கு. இப்போ சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு கொஞ்சம் மன வேறுபாடு வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது. அப்போ சாராள் அம்மா சொல்றாங்க, ஆபிரகாம் ஐயா, ஆண்டவரே நீ என்ன செய்யும், கலட்டி விட்டுரும், அவ்வளவுதான்.
அப்போ உடனே அந்த ஆபிரகாம் என்ன செய்யறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்டு, அப்படின்னா நீ உன் மனைவி பேச்ச என்ன செஞ்சுக்கோ, கேட்டுக்கோ. ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும் யோசித்து பாருங்க. உலக பிரகாரமா வச்சுக்கலாமே. ஆபிரகாமுக்கு ஏராளமான சொத்து இருக்கு. வேதம் சொல்கிறது பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு சொத்து இருந்தது. ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும், பாவமா என் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன், ஒரு குழந்தையும் ஆகி போச்சு இல்லையா, அப்படித்தானே ஒரு மனசாட்சிப்படி யோசித்தா அப்படித்தான் யோசிக்கணும். சொல்லுங்களேன், கொஞ்சம் அப்படி நார்மலா யோசித்து பார்க்கணும். அப்படித்தான் செஞ்சிருக்கணும் ஆபிரகாம் இல்லையா. கொஞ்சம் இடத்த கொடுத்து போ, இடத்தையாவது ஒரு விவசாயமோ என்னத்தையாவது பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கோ, உன் பிள்ளைய வளர்த்து எப்படியாவது வாழ்ந்துக்கோ. ஆனா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அப்பமும் தண்ணீரும், அவ்வளவுதான். ஸோ கலாஸ் போ, முடிஞ்சு போச்சு. அந்த லைஃப் யோசித்து பாருங்க. வனாந்தரம் நம்முடைய உறவுகளை நிர்ணயிக்கும். அந்த சப்ஜெக்ட் எடுத்து வச்சிருந்தேன், ஓகே, அது டைம் இல்லை. அப்போ வனாந்தரம் நம்முடைய உறவுகள் எவ்வளவு தூரம் வருவார்கள் என்று நம்மளை அது வனாந்தரம் நிர்ணயித்து விடும். அப்போ இந்த வனாந்தரம் என்பது நம்மளை உருவாக்கக்கூடிய இடம். அப்போ இந்த வனாந்தரத்தை நீங்களும் நானும் தாண்டி வந்து விட்டால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன வைத்திருக்கார் என்று சொல்லி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா. உடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்துக்காக நம்மளை அழைத்து வந்தார், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்மளை அழைத்து வந்தார். ஆனா உங்களை என்னையும் அழைத்து வந்த ஒரே ஒரு நோக்கம், ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நம்முடைய விசுவாச கப்பலை நாம் சேதப்படுத்தாதபடிக்கு நாம் வாழ்ந்து விட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 சொல்லுகிறது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியிலே ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்திலே சேதப்படுவது இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 2:26 சொல்லுகிறது, ஜெயம் கொண்டு முடிவு பரிந்தும் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என் பிதாவின் இடத்தில் அதிகாரத்தை பெற்றது போல சாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன். தீமோத்தேயு விதமாய் எழுதுகிறார் 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி ஒரு உத்தம ஊழியனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, பயப்படாதே. யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு பயப்படலாம். காற்றினையும் கடலினையும் கடகிலுண்டு, காற்றினையும் கடலினையும் கடகிலுண்டு. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு கலங்கடா. ஹல்லேலூயா. வாங்க பெற்றிக்கணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம். எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கறீங்க? ஒருவேளை எகிப்து நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதோ, மோவாப்பிலே நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதோ, அல்லது சோதோமிலே நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதோ, நாம் ஒரு விஷயம் கூட திருப்பி பார்த்து தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம்.
இப்போ நம்ம இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ஜெபிச்சுட்டு we will end the service. 7 பிரித்து வச்சுருக்கேன். அந்த நம்ம உட்காருவோம், உட்காந்து நம்ம குரூப்பாக இருந்து